நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில வந்து நெறைய பேர் ஃபெயிலியர் ஆயிறாங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்றாங்க. இந்த துறையில வந்து ரொம்ப நாள் நிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்டா, அது வந்து ஈஸியா கொஞ்சம் குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள ஒரு பெரிய அளவு வருமானத்த எர்ன் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு தொழில் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்திலேயே ஹைலி பெய்டு புரொஃபஷன் அப்படின்னு சொல்லி கேட்டா, அத சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டைரக்ட் செல்லிங் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வருது. அப்போ இங்க நெட்வொர்க் மார்க்கெட்ல இணைஞ்சிக்கக்கூடிய ஒரு நபர் வந்து என்னன்னு சொல்லி கேட்டா, அவங்க நம்ம இருக்கக்கூடிய அந்த துறையில, இல்ல அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எந்த ப்ராடக்ட் வந்து சேல் பண்ண போறோம் அப்படின்ற விஷயங்கள் கிளியரா இருக்கணும். அந்த ப்ராடக்ட்ட பத்தின முழு விவரங்களும் நம்ம கிளியரா நம்மகிட்ட இருக்கணும். 2வதா பார்த்தோம்னு சொல்லிட்டீங்கன்னா, தான் ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா, அந்த வேலைய முழுமையாக விட்டுட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பின்னாடி போறதுனால தான் பல பேர் வந்து அ நமக்கு வந்து என்ன சொல்றீங்க லாஸ் வருது. காரணம் என்ன அப்படின்னா, தான் செஞ்சுட்டு இருக்க ஒர்க்லேருந்து இதில போன உடனே நமக்கு வந்து நிறைய சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள கேட்டு போறாங்க. பட் உண்மையான விஷயம் என்னன்னா, இந்த துறையில மினிமம் ஜெயிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் ஆகலாம். நம்ம கரெக்ட்டான முறையில வந்து கஸ்டமர்ஸ கிரியேட் பண்ணி, அந்த ப்ராடக்ட்ட வந்து அவங்களுக்கு குடுத்து, அதோட பெனிஃபிட் புரிஞ்சு, அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெகுலரா வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது மட்டும் தான் என்ன சொல்லிங்கன்னா, அன்லிமிட்டட் இன்கத்துக்கு நம்ம போக முடியும். அப்போ ஒரு ஷார்ட் டெர்ம் பீரியட்ல வந்து என்னன்னு சொல்லிங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லயோ, டைரக்ட் செல்லிங்லயோ வந்து மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் ஆக முடியாது. அப்படி ஒரு சக்சஸ் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. அத நம்பி தான் செஞ்சுகிட்டு இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம போகணுன்ற அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல டைரக்ட் செல்லிங் துறையில வரக்கூடிய நபர்கள் வந்து 2ஆம் தர வருமானத்திற்காக நம்ம ஒரு இடத்துல வருமானம் இருக்கு. அது 2ஆம் தர வருமானத்திற்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்மள இன்வால்வ் பண்ணிட்டு, நம்மளோட கஸ்டமர் பேஸ வந்து கூட்டி கொண்டு போயிட்டு, நல்ல ஒரு இன்கம் வாங்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வரும்போது நம்ம ஃபுல் டைமா எடுத்து பண்றதுனா பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தான் செய்யக்கூடிய வேலையெல்லாம் விட்டுட்டு ஃபுல் டைம் அதில இறங்கி போகும்போது, ஒருவேளை அந்த பிசினஸ் வந்து நல்லபடியா போகாத சிச்சுவேஷன்ஸ்ல அங்க மிகப்பெரிய வலி இருக்கும் நமக்கு. நம்ம வந்து நெறைய விஷயங்கள வந்து அங்க இழக்க நேர்ந்திருக்கும். அப்போ நெட்வொர்க் துறையில வரக்கூடிய நபர்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது பக்கா ஒரு சேல்ஸ். நம்ம வந்து என்ன சொல்லிங்கன்னா, ஒரு விற்பனை தான் இதுல வரக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம நம்ம ரெகுலரா அதுல இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக்கா என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத கத்துக்கணும். அத நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து சொல்லிக் குடுக்குறதுக்கு தயாராகணும். இது எல்லாமே அடிஷனலா நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் கரெக்ட்டா பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம மிகப்பெரிய லெவல்ல இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். அது எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. நம்மள நாம சில இடத்துல வந்து வளர்த்துக்கணும். நம்மளோட நாலேட்ஜ வளர்த்துக்கணும். நம்மோட கஸ்டமர் பேஸ எப்படி கிரியேட் பண்ற புது புது டெக்னாலஜிகள் இது எல்லாமே சொல்லிக் குடுக்குறது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டோம்னா, நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்ல மிகப்பெரிய சக்சஸ குடுக்க முடியும். மேலும் சில விஷயங்கள வந்து நம்ம அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம்.